சிங்கப்பூரின் தேசிய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைச்சர் கே சண்முகம் அரசியலில் மதம் மற்றும் இனம் கலப்பது ஆபத்தானது என்றும் அனைத்து கட்சிகளும் அதனை தெளிவாக மறுக்க வேண்டும் என்றும் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சு எல்லை கடந்த அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Asking Singaporeans to vote for political parties and candidates along racial religious lines is a reckless thing to do. It also sets a dangerous precedent. There is a distinction between advocating for the legitimate needs of a community versus pitting the different racial and religious groups against each other. So far, the situation has been broadly stable because the government has anchored our country on our ideal of multiracialism. The governing party itself has eschewed identity politics, fought against attempts to rile up the different ethnic communities. From time to time, various parties, candidates have tried to stir up the Chinese and Malay communities. We need to think of our Singaporean identity as fundamental, and so, when there are threats to our social cohesion, this government must and will act. There is much more to be done to achieve the ideals of our pledge. But it is clear, looking around the world, that we can only achieve that if we steer clear of identity politics. Our multiracial model has worked, and we must not heedlessly and irresponsibly put it at risk. மலேசிய மத போதகர் நூர் டெரோஸ் மற்றும் சில பாஸ் கட்சி தலைவர்கள் இவ்வாண்டு சிங்கப்பூர் தேர்தலில் வாக்காளர்களை மத அடிப்படையில் மூளைச்சலவை செய்ய முயன்றதாக சண்முகம் குறிப்பிட்டார். இதுபோன்ற தலையீடுகள் சிங்கப்பூரின் சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்றும், எனவே அனைத்து சாராரும் அடையாள அரசியலை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பாஸ் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ தாக்கியுடின் ஆசான், சண்முகம் தங்கள் கட்சியை அரசியல் பேய் போல காட்டி சிங்கப்பூரின் உள்நாட்டு பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்ப முயல்கிறார் என குற்றம் சாட்டினார். சாதாரண எல்லை தாண்டிய கருத்துக்களை ஏதோ பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் போல சித்தரிப்பது அரசியல் குறுக்கு வழி எனவும், இது உண்மையான பிரச்சனைகளை தீர்க்காமல் தற்காலிக அரசியல் ஆதாயத்தை தேடும் வேலை எனவும் தக்கியுடின் சாடினார். இந்த பரஸ்பர குற்றச்சாட்டுகள் சிங்கப்பூர் மலேசிய உறவுகளில் புதிய அரசியல் சர்ச்சையை உருவாக்குமா என கேள்வியை ஏற்படுத்தியுள்ளது. Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com. வன்முறை உள்ளிட்ட கலாச்சாரங்களால் இன்றைய இளைய தலைமுறை கெட்டு சீரழிவது ஏன் என டைனமிக் சினர்காசி சமூக நல சங்கத்தின் நிறுவனரும் தலைவருமான டத்தோஸ்ரீ சிவகுமார் வேதனையுடன் கேள்வி எழுப்பியுள்ளார். பத்தாலிங்ஜயாவில் பள்ளி வளாகத்தில் மாணவி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். இந்த கொடூர சம்பவம் மலேசிய பள்ளிகளில் வன்முறை கலாச்சார அச்சத்தை மீண்டும் எழுப்பியுள்ளது. குறிப்பாக பள்ளிகளில் ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பு மீதான கவனத்தை மீண்டும் திருப்ப வேண்டிய அவசியத்தை சிவகுமார் வலியுறுத்தினார். இன்றைய இளைஞர்கள் சமூக ஊடகங்களில் பரவும் தீய உள்ளடக்கங்களால் பாதிக்கப்படுகிறார்களா அல்லது வீட்டிலும் பள்ளியிலும் ஒழுக்க கட்டுப்பாடு குறைவாக உள்ளதா என்பது முக்கிய கேள்வி என அவர் குறிப்பிட்டார். எனவே நீண்ட கால தீர்வாக சில கடுமையான நடவடிக்கைகளை அவர் பரிந்துரைத்தார். கடுமையான நடத்தைகளுக்கு பிரம்பால் அடிக்கும் தண்டனை, முறையற்ற பொருட்கள் பள்ளி வளாகத்தினுள் கொண்டு வரப்படுவதை தடுக்க திடீர் சோதனைகள் மற்றும் கட்டொழுங்கு ஆசிரியர்களுக்கு முழு அதிகாரம் வழங்குதல் உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். மேலும் பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளின் இணைய நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் மேலும் அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும். மரியாதையும் ஒழுக்கமும் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும் என்றும் சிவகுமார் வலியுறுத்தினார். இதனிடையே இந்த துயரச் சம்பவம் கல்வி என்பது வெறும் படிப்பை மட்டுமல்ல, மாறாக மனிதநேயம், ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வை வளர்ப்பதையும் உட்படுத்தியுள்ளது என்ற முக்கிய செய்தியை நினைவூட்டுவதோடு நமக்கு கடும் எச்சரிக்கையாகவும் அமைந்துள்ளதாக சிவகுமார் கூறினார்.
KLIA 1 முனையத்தில் நேற்றிரவு 8:30 மணி அளவில் 2 ஏரோட்ரெயின் ரயில்களிலும் மின்சார தடை ஏற்பட்டதால் அச்சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. உடனடியாக பயணிகளை மீட்கும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு விமான நிலைய குழு பயணிகளை பாதுகாப்பாக முனையத்திற்கு அழைத்துச் சென்றது. ஒரு ரயிலின் சேவை இரவு 9:27 மணிக்கு மீண்டும் தொடங்கப்பட்டது. மற்றொரு ரயிலின் பழுதுபார்ப்பு அப்போது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. எனினும் மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டதால் பயணிகளின் நடமாட்டம் தடைபடாமல் உறுதி செய்யப்பட்டது. சம்பவத்துக்கான காரணத்தை கண்டறிய முழு விசாரணை நடைபெற்று வருவதாக மலேசிய விமான நிலையங்கள் நிறுவனமான MAHB கூறியது. ஏற்பட்ட தடங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொண்டதோடு பயணிகளின் பொறுமைக்கும் புரிதலுக்கும் அது நன்றி தெரிவித்துக் கொண்டது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பெண் தொழிலதிபரும் சமூக ஊடக பிரபலமுமான டத்தோஸ்ரீ வீடாவின் சொத்துக்கள் வரும் அக்டோபர் 30ஆம் தேதி ஏலத்துக்கு வருகின்றன. ஏராளமான ஆடம்பர கார்களும் உட்பட 727 உடைமைகளும் அவற்றில் அடங்கும். கடந்த ஆண்டு டிசம்பரிலிருந்து தள்ளிப்போன நிலையில் இப்போது ஏலம் உறுதியாகியுள்ளது. இந்த நடவடிக்கை அவரை சுற்றியுள்ள சட்ட மற்றும் நிதி வழக்குகள் தொடர்பாக மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. ஏலத்திற்கு வரும் பொருட்கள் பட்டியலில் விலை உயர்ந்த நகைகள், தனிப்பட்ட பொருட்கள் மற்றும் பல விலை மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி ஈப்போவில் உள்ள அவரது சொகுசு பங்களாவில் 5 மணி நேர சோதனை நடவடிக்கையின் போது அவை பறிமுதல் செய்யப்பட்டன. AH டிசைன் கம்யூனிகேஷன் நிறுவனத்திற்கு 2018ஆம் ஆண்டிலிருந்து 1 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேலான கடனை திருப்பிச் செலுத்த தவறியதை தொடர்ந்து அப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் வெறும் கடனாக பெற்ற பொருட்கள் என்பதால் ஏலத்தை ஒத்திவைக்க வீடா கோரியிருந்தார். ஆனால் அதற்கு அவர் உறுதியான ஆதாரங்களை முன்வைக்க தவறியதால் நீதிமன்றம் அவருக்கு எதிராக தீர்ப்பளித்தது. பங்களா, ஆடம்பர கார்கள் என பெரும் செல்வத்துடன் வலம் வந்த வீடாவின் பொருட்கள் ஏலத்திற்கு வருவது இதுநாள் வரை அவரை வியப்போடு பார்த்த மக்களிடம் பரவலான ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். சீனாவுக்கு உளவு பார்த்தாரா எனும் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 64 வயது வெளியுறவு கொள்கை நிபுணர் ஆஷ்லே ஜே டெல்லிஸ் ரகசிய தேசிய பாதுகாப்பு தகவல்களை சட்டவிரோதமாக வைத்திருந்த குற்றச்சாட்டில் அமெரிக்காவில் கைதாகியுள்ளார். ஆஷ்லே டெல்லிஸ் கொள்கை வட்டாரங்களில் பரவலாக அறியப்படுகிறார். அவர் முன்னாள் அதிபர் ஜார்ஜ் W. புஷ்ஷின் கீழ் தேசிய பாதுகாப்பு மன்றத்தில் பணியாற்றியதோடு அமெரிக்க வெளியுறவுத்துறையில் மூத்த ஆலோசகராகவும் இருந்துள்ளார். இந்நிலையில் வர்ஜீனியா மாநிலத்தின் வியன்னாவில் உள்ள அவரது வீட்டில் ரகசியம் அல்லது பரம ரகசியம் என்று குறிக்கப்பட்ட 1000 பக்கங்களுக்கு மேற்பட்ட ஆவணங்களை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அண்மைய சில மாதங்களில் டெல்லிஸ் அமெரிக்க அரசாங்கம் மற்றும் பாதுகாப்புத்துறை கட்டிடங்களுக்குள் நுழைந்து ராணுவ விமான திறன்கள் பற்றிய தகவல்கள் உட்பட ரகசிய ஆவணங்களை அச்சிட்டு பின்னர் அவற்றை பெட்டிகள் அல்லது பைகளில் எடுத்துச் சென்றதாக நீதிமன்ற பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் பல ஆண்டுகளாக சீன அரசாங்க அதிகாரிகளுடன் டெல்லிஸ் பல சந்திப்புகளை நடத்தியதும் அம்பலமாகியுள்ளது.
ஆக தேசிய பாதுகாப்பு ரகசியங்களை அவர் வெளிநாட்டுக்கு விற்றாரா என்ற கோணத்திலும் விசாரணை சூடுபிடித்துள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் $2,50,000 வரை அபராதமும் விதிக்கப்படலாம். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போ பேராக் மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் மற்றும் ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் ஒரே நேரத்தில் 3 இடங்களில் நாட்டின் தலை சிறந்த ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் லேட்டஸ்ட் டிசைன் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் பொருட்களுடன் தீபாவளிக்கு தேவையான அனைத்தும் மிக விமர்சையாக ஆட்டம் கொண்டாட்டத்துடன் தொடங்க உள்ளது. ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போ மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் திரண்டு வாருங்கள். போலந்து நாட்டில் சுமார் 30 ஆண்டுகளாக காணாமல் போனதாக கூறப்பட்ட பெண் கடைசியில் அவரது வீட்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மிரேலா எனும் பெண் 15 வயதாக இருந்தபோது 1998ஆம் ஆண்டு தன் பெற்றோரால் வீட்டின் ஒரு சிறிய அறையில் அடைத்து வைக்கப்பட்டார். அனைவரும் அவர் காணாமல் போனதாக நினைத்தனர். அவரது பெற்றோரும் மகளை காணவில்லை என போலீசில் புகார் செய்திருந்தனர். இந்நிலையில் கடந்த ஜூலை மாதம் மிரேலா வீட்டினுள் இருந்து சந்தேகத்திற்குரிய சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தார் போலீசுக்கு தகவல் அளித்தனர். போலீசார் சென்று விசாரித்த போதுதான் அந்த அதிர்ச்சிகரமான உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. அதாவது 1998இல் காணாமல் போனதாக கூறப்பட்ட மிரேலா அதே வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டார். ஆனால் மோசமான தொற்று மற்றும் உடல் காயங்களுடன். இன்னும் சில நாட்கள் தாமதித்திருந்தாலும் அவர் உயிரிழந்திருக்க கூடும் என அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கூறினர். இப்போது 42 வயதான மிரேலா தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். 30 ஆண்டுகளில் அப்பெண்ணால் ஒருபோதும் மருத்துவரை சந்திக்கவோ வெளியில் நடக்கவோ அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளவோ முடியவில்லை. 15 வயது சிறுமி காணாமல் போனதாக ஊரே நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் வீட்டை விட்டு வெளியே போகாத அளவுக்கு பெற்றோரே அவளை வீட்டில் அடைத்து வைத்த இச்சம்பவம் போலந்து நாட்டையே உலுக்கியுள்ளது. இதையடுத்து அந்த கல் நெஞ்சம் கொண்ட பெற்றோர் மீது குற்ற விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. பேரா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 9 to 19 அக்டோபர் வரை 11 நாட்களுக்கு ஷாப்பிங் கொண்டாட்டம் ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் என்டர்டெயின்மெண்ட். தீபாவளிக்கென்று லட்சக்கணக்கான புத்தம் புதிய டிசைன்கள், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், ஹாலிவுட் பாலிவுட்டில் இருந்து வந்து குவிந்திருக்கின்றன. ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் ரசிக்க ருசிக்க 100க்கும் அதிகமான உணவுகள். தீபாவளிக்கென அனைத்தும் ஒரே இடத்தில் ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் திரண்டு வாருங்கள்.